செய்வார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெறுவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். 2025 எப்படி இருக்குது? இந்த 2025 இந்த வருஷத்தில் என்னுடைய தொழில் மாற்றம் இருக்குமா? திருமணம் சம்பந்தமான விஷயம் இந்த வருஷத்தில் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கைகூடி வருமா? கொடுத்த கடன் திருப்பி கிடைக்குமா? கடன் நம்மளுடைய தொழிலே ஃபினான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், அப்போது நமக்கு எப்படி இருக்கும்? இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நம்மளை பாதிச்சிருமா? நான் வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கேன், அது நல்லா இருக்குமா? வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனை, பேசாமல் ஊர் திரும்பலான் இருக்கேன், எனக்கு இது செட் ஆகுமா ஆகாதா? எனக்கு குழந்தை வரத்துக்காக நான் டாக்டர்கிட்டலாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு உடம்பு பாதிச்சுட்டே இருக்குது, வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு அமையுமா? இந்த இடம் விற்றா போதும் எனக்கு நல்லாயிருக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள், இதை தவிர பார்த்திங்கன்னா தொழில் முறையில் முன்னேற்றங்கள், இதை தவிர கடனை தீர்க்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயமான யோசனைகள் மனசில் இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் மாற்றம் அளிக்க 2025 நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறதா? 2025 நம்மளுக்கு முன்னேற்றத்தை தருதா? 2025 நம்மளுக்கு உண்டான வருடமாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அது மட்டும் இல்லாத வழிபடக்கூடிய தெய்வீக வழிபாடும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை 2025க்கு நம்ம பார்க்க போகிறோம். 1/1/2025 இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூராட நட்சத்திரம் இரவு இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பகலில் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வந்துடுறது. பூராட நட்சத்திரம் எப்போவுமே நம்ம இந்த இங்கிலீஷ் நியூ இயர் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் நம்ம எடுப்போம். சரி, பலாபலன்கள் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் வருட பிறப்பில் தானே பஞ்சாங்கம் வருது. எதற்காக இந்த இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில வருடப்பிறப்பை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் திருமணம்னு சொல்கிறாங்க, February 25ன்னு சொல்லுவாங்க, மார்ச் மாதம் 9ஆம் தேதி எனக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்க, ஜூன் மாதம் 21ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லுவாங்க, ஜூலை மாதம் 10ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தமிழ் தேதிகளையும் மற்ற தேதிகளையும் அவங்க சரியாக பயன்படுத்துறது கிடையாது. பத்திரிகையில் மட்டும் நம்ம பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருந்துருக்கு. அதனால தான் நம்ம இந்த இங்கிலீஷ் நியூ இயர் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் இந்த சித்திரை டு சித்திரை தான் நமக்கு பஞ்சாங்கம் வருது. அதுதான் முழுமையான பலாபலன்களாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் நியூ இயரில் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது இரவு, அதாவது 12 மணியை தாண்டி நைட்டு 1 மணி சொச்சம் வரைக்கும் இருக்கங்காட்டி நம்ம பூராட நட்சத்திரமும் அடுத்த நாள் காலம் முழுதும் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. சரி, இன்றைய கிரக நிலையை வைத்தும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான மாற்றங்கள் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது, குரு பகவான், சனி பகவான், இந்த 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த வருடத்தில் இருக்குது. இதை தவிர சூரியன், சுக்கிரன், செவ்வாய், மற்ற இதர கிரகங்களும் மாற்றங்கள் எப்போவுமே நிகழ்வது இருக்கங்காட்டி பிரதான மாற்றம்னு சொல்கிறது இந்த 3 கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுடைய மாற்றங்களில் ஃபஸ்ட்டு சனி பகவான் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எதற்காக முக்கியமாக பார்ப்போம்? 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி காரகத்துவம் நம்மளை விட்டு போகிறது, நமக்கு வர்றது, இதை வச்சு நம்ம சனி பகவானை வச்சு, ஏன்னா தொழில்காரகர், கர்மகாரகர், தர்மகாரகர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது உண்டு. அடுத்தது ராகு கேது எப்போவுமே சாயா கிரகங்கள், அதாவது நமக்கு தடங்கள் நம்ம விட்டு போகிறது இல்லை, இனிமே தான் நமக்கு வரப்போகிறது, பிரச்சனை நம்ம விட்டு போகிறது இனிமே தான் வரப்போகுது, நமக்கு இதில் ஒரு ஞானம் கிடைக்கிறது, இதில் நமக்காக பிரயோஜனம் இருக்குது இல்லை, இதெல்லாம் ராகு கேது வச்சு நம்ம பார்க்குறோம். குரு பகவான் நம்ம செய்த புண்ணிய காரியங்கள், நமக்கு சுப முகூர்த்தங்கள், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்யாண விஷயங்கள், குழந்தை, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாழ்க்கையில் ஒரு பெரிய சுபீக்ஷம் நடக்கிறது, குடும்பம் ஒற்றுமையாக சேர்றது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள், ஒரு நல்ல காரியத்துக்கு வேண்டி இன்னும் பலமாக இருக்குது, இன்னும் வேலை வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்களாக இருக்குது. அதனால் இந்த 3 பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 3 பயிற்சியும் நிகழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, சனி பகவான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ராகு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. ராகு மீனராசியிலிருந்து கரெக்டாக கும்பராசிக்கு மாறி வர்றார். ரெண்டுமே வீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடங்கள் இருக்குது. மார்ச் மாதத்தில் ஏற்கனவே நம்ம கோவிட் டயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் 5 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வாட்டி அதே மாதிரி 5-6 கிரகங்கள் ஒரே இடத்துல மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வருடத்துக்கு உண்டான பலாபலன்களில் மார்ச் டு மே அவ்வளோ சிறப்பாக கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால்
நான் சொல்லும் பொழுது 2030-31 என்னுடைய அஸ்ட்ராலஜர்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் டைம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது, அவ்வளோ சரியில்லைன்னு சொல்கிறது உண்டு. அதனால் இந்த வருஷத்துலேயும் இந்த மழை வெள்ளம் சம்பந்தமான அதே மாதிரி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சரிவுகள் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கிராமம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமம் கிட்னி சம்பந்தமான உபாதைகள்லாம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய நம்ம இந்த செய்திகள்லாம் தென்படக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் இருந்து அடுத்த டிசம்பர் மாதம் இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வருடம் எப்படி இருக்குது 2025. 2025 மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது நமக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு கொடுத்தாட்டே ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் 2020 சனி மாற்றத்துக்கு அப்புறம் வரும். குரு பகவானும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறக்கூடியது. ராகு கேது கரெக்டாக 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த விதமான ஒரு சூழ்நிலைகளில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களில் ரொம்ப நம்மளே டெட் ஸ்லோவாக இருப்போம். அப்படி இல்லாமல் ஸ்பீடாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் இயல்புலேருந்து இயல்பை மாறி வரக்கூடியதாக இருக்கும். வெளியில் ஒன்று உள்ள ஒன்று பேசுகிறவங்கள பிடிக்காது, நேர்மையாக பேசுகிறவங்கள உங்களுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் இது பண்ணக்கூடாது, இது தெரியக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்கள் சீக்கிரம் தெரிய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிற ஒரு கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது உங்களுக்கு ஒரு பெரும் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. மேஷராசி அன்பர்களுக்கு நாம் எடுத்து மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ஏன் திருமண காரியம், அவங்களுக்கு குழந்தை, அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு உண்டான படிப்பு, அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு ஒரு பெரிய சாத்தியக்கூறுகளாக அமையக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். வெளியில் ஒன்றை வச்சுட்டு உள்ளே ஒரு மனசில் நினைக்கிறவங்க, மனசில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது எப்பயாவது நமக்கு ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், அது எப்படியாவது இவங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு மனசில் நினைப்போம்ல, அதெல்லாம் கன்வே ஆகிடும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அது சீக்கிரமாக மற்றவங்களுக்கு கன்வே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. உங்கள் முகமே பாதி விஷயங்களில் காண்பித்து கொடுக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வருஷத்தில் நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடியதாகவும், மேலே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், படிப்பில் நல்ல சத்தையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பகலில் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரிலைங்க, கிளாஸில் உட்காந்து புஸ்தகத்தை எடுத்தாலே ஒரே தூக்கமாக வருது இப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தூக்கம், சயனபாவம் வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி சயனபாவம் வந்து வேலை செய்யும். இதெல்லாம் நான் சொல்கிற காலகட்டங்கள்லாம் மார்ச், அதுக்கப்புறம் இந்த பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம். ஆனால் பெயர்ச்சிக்கு முன்னாடியே சில குணாதிசயங்கள்லாம் காமிக்கும்ல, அதனால் அதை நான் வந்து பலாபலன்களாக நான் மாற்றுறேன். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அதை செல்ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாள். மற்றவ யாராவது வந்தால் கூட அவள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் பின்னாடி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. வெறும் இடம் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, சொந்த ஊருக்கு இடம் மாற்றுறது, அதுமாதிரி குலதெய்வ வழிபாடு அதிகரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மேலும் பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறத நம்ம சந்தித்து தான் ஆகணும். அந்த விரயங்களில் சில பேருக்கு ஆரோக்கிய விரயமாக இருக்கணும், சில பேருக்கு பண விரயமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விரயங்கள் வந்து நமக்கு இருக்கிறது நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப பிடித்தமானவர்கள் நம்மளை விட்டு இழந்தார்கள்னால் ரொம்ப அந்த கவலைகள் இருக்கும், அந்த பயம் மனசில் இருக்கும். ஐயோ இவங்களுக்கு எதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பதட்டம், பயம், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை தான தர்மங்கள்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மேஷராசி அன்பர்கள் 2025. ரிஷபராசி நண்பர்களை, எதையும் ஒரு துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. நம்ம ஒரு 10 வருஷமாக தான் நமக்கு டைம் சரியில்லை, அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜியும் சொல்கிறா. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படுதாங்கிற ஒரு யோசனை மனசில் இருக்கும். நல்ல காலம்தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு இருக்கும். மற்றவா கல்யாணத்தை பார்க்கும்போது என் குழந்தை பற்றிய கவலைகளும், எனக்கு மற்றவர்கள் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய கவலை இருக்குது, எப்போ எனக்கு கல்யாணம் ஆகுன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய வருடமாக 2025 உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இருப்பினும் நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப யதார்த்தமாக பேசப்படாது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடாது. நமக்கு மனசில் தோணுனதெல்லாம் செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு நல்லதும் சில விஷயங்களுக்கு அது கெட்டதுமாக இருக்கும்.
சில பேர் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ஓட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வீலிங் பண்ணுறது, ரொம்ப அந்த ரேசிங் பண்ணுறது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் சொன்னால் கீழே அடிபட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு நமக்கு தெரியாது, நேரம் சரியில்லைன்னா அது வந்து பெருசாக பாதிக்கும். நமக்கு கரெக்டாக பண்ணுறது மற்றவங்களுக்கு தப்பாக போடும், மற்றவங்களுக்கு தப்பாக போடுறது நமக்கு ரைட்டாக போடும். இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாத தொழிலை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கப்படாது. ஆனால் தொழிலில் ரொம்ப வீரியம் காமிப்பீங்க, ரொம்ப வேகமாக இருப்பீங்க. பெரிய ஆட்களுடைய நட்பு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கௌரவத்துக்கு வேண்டி எதை வேணால் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியறது. இந்த வருஷத்தில் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சேமிப்பு, அந்த சேமிப்பு வந்து டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. அந்த சேமிப்பில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேமிப்பு தான் நம்மளுடைய பெரிய முதுகு தண்டு மாதிரி. அதனால் சேமிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் நம்பி விடக்கூடாது. தெரியாத நபர்களை வீட்டில் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, மற்றவங்க ஒன்று நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு புரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா 2025 உங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, பண வரவுகள் தேடி வருமா சார்? கண்டிப்பாக பண வரவுகள் தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சிறு சேமிப்பும் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் இருக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அதில் செயல்படுத்துறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய வேகம் அந்த வேகத்துக்கேற்ற செயல்முறைகள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபாடு, அதாவது முக்கியமான வழிபாடு இது பண்ணால் என் லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா, குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025. மிதுனராசி நேயர்களே, 2025 என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு எப்போவுமே குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்துல வந்து பார்வை ரொம்ப நல்லது. குரு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப வெயிட், ஒரு 10 பேர் சேர்ந்து என் மேலே உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலவிதமான வேலை, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை எல்லாம் சரி கடைசியில் பைசாவுக்கு பிரயோஜனமாகுதாங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளியில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்வீர்கள், ஆனால் உள்ள காரியம் நடக்க மாட்டேங்குதுங்கிற அப்பப்போ கவலைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இந்த கோயில் வழிபாடு, இன்னும் சில வழிபாட்டு முறைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தாய் தந்தை சகோதரி இளைய சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பெரியவங்க சொன்னால் அதை ஏற்றுண்டு நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது எதையுமே கிண்டல் கேலி பண்ணி பேசிடப்படாது. ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, கெமிக்கல் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர் எங்கேயாவது வெளிநாடு போகும்போது, வெளியூர் போகும்போது, இது கொஞ்சம் பார்சலை கொடுத்து விட்டுறீங்களா நீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி ஏதோ அவங்க ஹெல்ப் கேட்குறாங்களே பண்ணுவோம். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அது உபதிரவமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் கவனம் என்பது தேவை. புதிய தொழில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். ஃபஸ்ட்டு 6 months கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத மிதுன ராசிக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். இவருக்கு என்ன, இவர் பாட்டுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பார். இவருக்கு என்னன்னு இந்த பல பேர் இவருக்கு என்னென்னு சொல்கிற திருஷ்டியே ஒரு பெருந்திருஷ்டியாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், தடங்கள் வந்த விஷயங்கள் மாறி வரும். புதுசாக நிறையா தெரிந்து கொள்வது, படித்து கொள்வது, இது போன்றதெல்லாம் மிதுனத்துக்கு ரொம்பவுமே நன்னாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏஜ் தான் இதுக்கு காரணமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுனராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் காப்பாற்றி அதை அழகாக நீங்கள் செயல்படுத்திடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இருக்குது. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வழிபடக்கூடிய தெய்வம், சில பிராயஸ்தங்கள்லாம் பண்ணிட்டால் என்ன பண்ணிக்கணும்னா, திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு பரிகாரம்னு சொல்லுவாங்களே, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 10 to 12, 3 to 4 ராகு வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். அஷ்டமசனி போனாலே நமக்கு கஷ்டங்கள் தீர்ந்துருன்னு உண்மைதான். அடிப்பட்ட காலு கொஞ்ச நாளைக்கு அப்படி நோண்டி நடப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாயிரும்னு சொல்லுவாங்களே, அந்த சின்ன சின்ன விஷயங்களில் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். அஷ்டமசனி போயிடுத்துனாலே அப்பா அம்மா ஜெயிச்சண்டா சாமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. அதே மாதிரி விரைய குரு வருது. ஏதேனும் ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறப்போ படாத பாடுபடுத்திச்சு சார், ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க.
அப்பாடா இது திருப்பி நம்ம கட்ட முடியுமான்ற ஒரு ஆனந்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி சுப விரயம்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்காக நகை வாங்கி வைக்கிறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது, இடம் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, ஏதாவது அதாவது டிப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய ஒரு பொருளில் போடுறதை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு நமக்கு லாபமாக சம்பாதிக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் கவனம் செலுத்தி விட்டீர்கள் என்றால் கடகராசி அன்பர்களுக்கு நன்னா இருக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவார்கள், விட்டு போன தொழில் திருப்பி வரும், வேலை வாய்ப்பு விட்டது திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில யோகங்கள்லாம் உங்களை தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. சில நேரங்கள் நமக்கு என்னமோ நல்லது வருது தட்டி போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் திருப்பியும் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் சோம்பேறித்தனம் எப்போவுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அதை பற்றி சர்வே பண்ணிட்டு நீங்கள் செயல்படுத்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யாராவது மூணாவது மனுஷாவை விட்டு பேச வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவள் அதில் ஆஹா இதுதான் நம்மளோட சான்ஸ் சொல்லி உங்கள் பக்கமும் பேசி அவள் பக்கமும் பேசி அதில் ஒரு கலகலப்பை உண்டாக்கி விட்டுருவா. இந்த வருஷத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, சங்கடஹர சதுர்த்தி பூஜை, சுக்கல சதுர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி மல்டிபிள் ஒர்க்னால் 10 தொழில் பண்ணி அதில் 1, 2, 3 நஷ்டமானாலும் அடுத்தது சக்ஸஸ் ஆகிறதுங்கிற முயற்சிகள் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ அஷ்டமசனி வரப்போகுது. அதே மாதிரி ஆனால் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் வரப்போகிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஸோ சில சமயம் நமக்கு ஒரு ஆயுள் சம்மந்தமான பயங்களும் சில விதத்தில் ஒரு பயங்களும் உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். அஷ்டமசனி காலை கஷ்டகாலகன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் லைஃப்பில் அனுபவிச்சதில்லை, இப்போல்லாம் அனுபவிக்கணும் தலை எழுதியிருக்கான்ற மாதிரி பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணி வரும். இதெல்லாம் தாண்டி வர்றது தான் சிம்மராசியோட அழகே கூட. அதனால் இதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா குருவோடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்து அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில காரியங்கள் யதார்த்த தடங்கள் இருக்கங்காட்டி அது பெரும் தடங்களாக நீங்கள் நினைப்பீங்க. சில பேர் எனக்கு லக் இல்லை, சில பேர் எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு யோசனை, அதெல்லாம் மாறி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்மராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தான தர்மங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி தடங்கள் பிரச்சனை அப்படியே ரொம்ப சோர்விட்டாலும் மனசில் ஒரே ஒரு இடத்துல தைரியம் இருந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தட்டி கொடுப்பீங்களே, அந்த மாதிரி தட்டி கொடுத்து நீங்களே ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பேசும் பொழுதும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் 2025. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஏற்கனவே நம்ம சிம்மத்துக்கு சொல்லும்போது இதையும் அது மாதிரி தான் சொல்லணும். பய உணர்வுகள் மனசில் இருக்கும். திருமண சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு இவாளுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் பரவாயில்ல சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி சிலது பெற்றோருக்காகவும் இல்லாத மற்றவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து போகிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கூட்டு தொழிலில் கூட்டு சேரக்கூடிய நபர்கள்ட்ட கவனம் என்பது தேவை. அதுமாதிரி கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒரு விஷயத்தை பற்றி படிச்சுட்டே இருப்பில் தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கெமிக்கல் சம்மந்தமாக, கெமிஸ்ட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இன்னும் ஸ்பீடாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மறைமுக எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி வத்தி வச்சுருவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுவாங்க. அதை கேட்கும் பொழுது நமக்கு என்னடா அது என்னை பற்றி இப்படி நினைக்கிறாள் இப்படி பேசுகிறாளேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இத்தனை நாள் இருந்தக்கூடிய சில விரயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி நல்ல ஞான மார்க்கத்தில் போவீங்க, பெரிய பெரிய மலை கோயிலுக்கு போவீங்க, பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள் இவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும், தெரியக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் தோணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு சட்டுன்னு மாற்றிடப்படாது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா காளஹஸ்தி போயிட்டு வரதும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விநாயகர் பெருமானும் துர்க்கை அம்பாலும் தொடர்ந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நண்பர்களே, நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா இவ்வளோ செஞ்சோம் ஆனாலும் ஒரு திருப்தி இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்கள பற்றிய கவலைகள் அப்பப்போ தோணும். அவங்களுடைய ஸ்கின் சம்மந்தமான உபாதை, அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களை பற்றி தோணக்கூடியதை நாங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க உங்களோட நண்பர்கள் யாராவது உங்களை விட்டு போகும் பொழுது இத்தனை நாள் என் கூட இருந்தால் என்னடா இப்படி பிரிஞ்சுட்டாலே இப்படி போயிட்டாலேங்கிற
யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கோயில் குலதெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு மேலும் சிறக்கக்கூடியதாக இருக்கும். புது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இவாட்ட ஒரு வேலையை கொடுக்க பேசாமல் நம்மளே இந்த வேலையை செஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அரசியலில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அகலக்கால் எதுலையுமே வைக்க வேண்டாம். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதை துளாராசி அன்பர்களுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. இத்தனை நாள் இருந்த குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருந்த காலம் போய் இந்த வருஷத்தினுடைய மத்திக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதை பார்க்க முடியுது. துளாராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை கொடுக்கும். முடிஞ்ச ஒரு டைம் திருச்செந்தூரோ இல்லைனா ஆறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, அவங்களுக்கு மனதில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இது போன்ற விஷயங்களில் நம்ம ஏதாவது பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு 1க்கு 4 முறை கவனிச்சுக்கணும். அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி நம்மளை விட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு திருப்தி வருது. குரு பகவான் இப்போ சாதகம் இல்லாத இடத்துல இந்த குரு பயிற்சிக்கு மேலே வரார். அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சமாக கவனம் என்பது தேவை. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்களில் நம்ம யதார்த்தமாக பேசும்போது அது அவளுக்கு தப்பாக படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தெரியாத தொழிலை தயவு செய்து செய்ய வேண்டாம். அதில் பெரிய லாபங்கள் இருக்குது. அதாக்கும் இதாக்கும். 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுப்பேன், 1 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா கொடுப்பேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போக வேண்டாம். இருக்கிற 1 ரூபா அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா 1 மாறட்டும், தப்பு கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாராவது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், ரொம்ப ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அந்த கோபத்தை காமிப்பேன். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களில் கவனமாக 2025 இருக்க வேண்டும். இந்த வருடத்தில் தெய்வீக வழிபாடு, யாரையும் கிண்டல் கேலி பண்ணப்படாது, யாரையும் குறை சொல்லப்படாது. பண விவகாரங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் ஒரு இடம் உங்களுக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய இந்த வருஷத்தில் ஏதேனும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராகுகால வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு திரிசூல வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு எமோஷ்னலாக எந்த காரியத்தையும் எடுத்துடப்படாது. எதுவும் விட்டு கொடுத்து போகிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம், நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் வெற்றிகள் கூவி வரும். அதே சமயத்தில் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, நல்ல முயற்சி பண்ணி கொடுப்பார், நல்ல முன்னேற்றம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான பாக்கியங்களை தரக்கூடிய காலகட்டங்கள், பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனினால கொஞ்சம் கஷ்டங்கள் அப்பப்போ தெரியும். சொத்து, இடம், வீடு, பொருள் வாங்கிறது இது மாதிரி இருக்குது. அம்மா கோச்சுன்னு சில பேர் யதார்த்தமாக பேசுவாங்க. முந்தியெல்லாம் அம்மா எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், இப்பயும் இப்படி எடுத்துக்கிறாங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துறது அதை விட நல்லது. தம்பி தங்கை அவாட்ட பணத்தை கொடுத்தா என்ன செலவு பண்ணுறாங்கிறத கவனிச்சுக்கணும். அவங்க ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அவர்கள் இதை வாங்கி சரியாக பண்ணுறாங்களாங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அப்பாவுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான முயற்சிகள்லாம் பண்ணுவேன். அந்த முக்கியமான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கணவர் மனைவி பேரில் தொழில் பண்ணுறது, மனைவி கணவர் பேரில் ஏதேனும் ஒரு காரியங்கள் பண்ணுறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தனுசு ராசிக்கு ரொம்ப அமோகமான காரியங்கள் நடக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவானுடைய வழிபாடு ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமை ஏதேனும் அன்னதானம், தானங்கள் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலன்களை தரும். மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோட விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா கடமைகளும் ரொம்ப ஒவ்வொன்றா அழகாக செய்து முடித்துருவீங்க. இருப்பினும் நீங்கள் இதை சொன்னீங்கிற கருத்து வேறுகள் வரும்போது அப்பா இத்தனை நாள் நிம்மதியாக இருந்த என்னடா இதுங்கிற மாதிரி சில யோசனைகள் அப்பப்போ வரும். யதார்த்தமாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் பேசி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு 3வது மனுஷால கூப்பிட்றது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பண விவகாரங்கள் தெரியாமல் கொடுத்துட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், கணவருக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொடுத்தேன், அந்த மாதிரி விஷயங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்களுக்கு போகும் பொழுது வீட்டை சரியாக லாக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பக்கத்துலேயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. காஸ்ட்லி பொருட்கள் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பப்ளிக் பிளேசஸில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை பயன்படுத்துறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. வேகமாக பணம் செய்கிறோம், கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் இந்த டயத்தில் வரேன், இந்த டயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஸ்லோ கண்டிப்பாக இருக்கும். எந்திரிக்கிறதுல
அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறதுல முந்தையெல்லாம் பர்ஃபெக்ட் டயத்தை ஃபாலோ பண்ணுவேன், இப்போ அது கொஞ்சம் தடங்களாக இருக்குது. அதுலேயும் கவனம் என்பது தேவை. மகர ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதே மாதிரி போகக்கூடிய இடங்கள் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கார்த்தால் 6 to 7 மகாலட்சுமி பூஜை பண்ணுறது இன்னும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, 2025 எனக்கு சாதகமான பலன்கள் இருக்கா? கண்டிப்பான சாதக பலன்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகள் மூலமான வெற்றிகள், குழந்தைகள் மூலமான திருப்தியான சூழ்நிலைகள் வர்றது, அதே சமயத்தில் வீட்டில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அவங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகளில் கொஞ்சம் சிக்கனம் பிடிப்பீங்க. அதே சமயத்தில் பின்னாட்களில் நிறையா லாபங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். நம்ம கூட யார் இருக்கா, முந்தி இருந்தவா இப்போ இருக்காள், இப்போ இருக்கிறவா இனிமேல் இருப்பாளங்கிற பல யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சொந்த பந்தங்கள் விட்டு போனவர்கள் திருப்பி உங்ககிட்ட வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வார்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. இருப்பினும் சில விஷயங்களில் இந்த கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஸ்கின் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் போகிறது, இது ஆகாதுன்னு சொன்ன விஷயங்களை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் செய்யாத தப்புக்காக குற்றங்களும் ஏற்படும். கவனம் என்பது தேவை. 2025 நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை தரும். மீனராசி நண்பர்களே, 12வது ராசி மீனராசி. மீனராசிக்கு 2025 நன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜென்மத்தில் இருந்த ராகு போடுறது, கேது 6ஆம் இடத்துல ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லுவோம், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. யாரையும் யதார்த்தமாக நம்பிடக்கூடாது. ஒன்று, கடன் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் பண்ணுற இடம், வீட்லேயே தொழில் பண்ணுற இடம் வைக்கிறது, தொழிலே வீடு பண்ணுற இடம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் தொழில் ஸ்தானத்தையும் வீட்டையும் இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். ஜென்மசனி இருக்கக்கூடிய ஸ்லோவாக இருப்பீங்க. சில விஷயங்களில் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துருப்பேன். எப்பப்போ பயம் மனசில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். புதிய தொழிலெலாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் நம்ம போனால் அது நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம பண்ணுறது நமக்கு பிடிக்கும், பிறருக்கு இந்த பிஹேவியர் பிடிக்கலையே, என்ன இப்படி இருக்கீங்க, இப்படியாக்கும் இப்படியாக்குன்னு குறை சொல்லுவாள். குறை சொல்கிறத கேட்டாலே காது வலிக்கும். ஐடியா சொன்னால் ஏற்றுப்பேல், ஆனால் குறை சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. மீனராசி அன்பர்களுக்கு எதிலும் வெற்றி காணக்கூடியது. குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இருப்பினும் தடங்கலான விஷயத்தை திருப்பி முயற்சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் குரு வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். 2025 எது எப்படியோ எனக்கு ராசியில் சரியில்லைனாலும் இறைவன் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டவங்களுக்கு நிச்சயமாக எல்லா காரியங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.